ஏய் கொலைகார பாவிங்களா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மரியாதையா சொல்லுங்கடி, என் பிள்ளைய கொண்டது நீங்க தானே? இத பாருங்கடி, பட்டிக்காட்டு பொம்பளை தானே, ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சந்தேகப்பட்டேன், அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். உங்க நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அத்தைன்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டிருப்பியா? என் வீட்டு வாசப்படிய மிதிக்கிறதுக்கு கூட 1008 கணக்கு போடுவியடி. இப்படி சொல்லி சொல்லி சொந்தம் கொண்டாடி அன்ப பொழிறாளேன்னு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது நிஜமாயிடுச்சுடி. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? அடச்சி சும்மா இருடி. நீ செய்வ, நீ செய்யக்கூடியவதா. உனக்கு என்னையும் பிடிக்காது, என் பிள்ளையும் பிடிக்காது, என் வம்சத்தையே உனக்கு பிடிக்காதடி. உத்தவி மாதிரி வேஷத்தை போட்டு என் பொண்ணை படிக்க வைக்கிற, அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி இல்லாத கதையெல்லாம் சொன்னியேடி. எதுக்கு இந்த பாவத்தை மறைக்கலாம்னு நினைச்சியா? முடியாதுடி. செத்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம என் பொண்ணு மேல பழைய போறீங்க? வேணாம், சொல்லிட்டேன், சரியில்லை இதெல்லாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. என் புள்ளையே போயிட்டான். இனிமே யார் எங்கேடு கேட்டா எனக்கு என்னையா? இந்த கொலைகார பாவிகளை நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் முத்தையா, இவங்க தாண்டா, இவங்க 2 பேரும் தான் என் புள்ளைய கொண்டது. இவங்களை கைது பண்றா. நான் சொல்றத கேளு. எனக்கு வேற யார் மேலயும் சந்தேகமே இல்ல. யார் மேலயும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். எல்லா தப்பையும் இவளுங்க தான் செஞ்சிருக்காளுங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத்தை, அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க கனவு கண்டது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னா கோர்ட்ல எதையும் நம்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும். இதுக்கு மேல என்னடா ஆதாரம் வேணும்? என்னைக்கோ இந்த காயத்ரி கனவு கண்டு சொல்லியிருக்கா. இவளுக்கு 2 பேரும் தான் என் பிள்ளைய கொலை செஞ்சு ஏரியில வீசி இருக்காளுங்கன்னு. இன்னைக்கு அதுதானேப்பா நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும். நீங்க பாத்தீங்களா? அத்தை, துக்கத்துல என்ன பேசுவோம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாமாவை கொலை பண்ணவங்க யாரும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அது என்னோட பொறுப்பு. அமைதியா என்னால இருக்க முடியலடா. இப்ப நீ நடவடிக்கை எடுக்க போறியா? இல்ல நானே இவளுங்க 2 பேரையும் தரன்னு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் கமிஷனர் முன்னாடி நிறுத்தவா? நிறுத்துங்கம்மா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. காரணமே இல்லாம என் வைஃப் மேல சந்தேகப்படுறது எனக்கு பிடிக்கலமா. ரேணுகா வா வா போலான. கொலைகார பாவி போறாளே, அவளை அரெஸ்ட் பண்ணுப்பா. ஐயோ அவ போறாளே, அவளை விட்டுடாத. விடுறி விடு. ஐயோ விடுடா. ஐயோ கொலைகார பாவி போறா, விட்டுறாத, அவளை விட்டுறாத. ஐயோ சூர்யா, காயத்ரி, நாமளும் கிளம்பலாமா? வனிதா, இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. கிளம்புறோம். கோமதி வா போலாம். அப்பா, அக்கா, கிளம்பு போலாம். கடவுளே, உனக்கா இப்படி ஆகணும்? கோமதி கிளம்பு போலாம். நம்ம பொண்ணுங்க. மாமா, ஐயோ ஐயோ எல்லாரும் போறாங்களே. என் பிள்ளைய எழுந்துட்டு நிக்க
சீக்கிரம் இப்படி எல்லாரும் போறாங்களே. முத்தையா, ஐயோ முத்தையா, உமா, ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க மாட்டியா? எல்லாரும் போறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஐயா விமலே, உங்க அம்மா நிலைமை பாத்தியாப்பா? ஐயோ விமலே, எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டியடா. ஐயோ உமா, ஐயோ உமா. ரெனிகா, காரை ஓரம் பண்ணி பாட்டு. சொல்லுங்க. நான் ஒன்று சொன்னா நீ கேப்பியா? வீட்டுக்கு போனதும் 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பிடு. நீ நேரா நம்ம எஸ்டேட்டுக்கு போயிடு. நான் சொல்ற வரைக்கும் நீ திரும்பி வந்துடாத. எஸ்டேட்டுக்கா? என்னங்க, ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதுவும் நான் மட்டும் தனியா எப்படி அங்க போக முடியும்? வேற வழி இல்லை ரெனிகா. நீ இப்ப இங்க இருக்கிறது எந்த விதத்திலையும் சேஃப்டி கிடையாது. எப்ப அந்த வனிதாவோட அத்தை நேரடியா உன்னை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதுக்கப்புறம் அந்த முத்தையா கொஞ்சம் தீவிரமாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே தேவையில்லாம அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கோம். திரும்பவும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கா. இல்லங்க, இந்த நேரத்துல நான் இங்க இருந்து எங்கேயாவது போறது அவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அப்படி நான் வெளியே போனா அதுவே நான் தப்பு பண்ணத சுட்டி காட்டின மாதிரி ஆயிடாதா? ப்ராப்ளம் பக்கத்துல வந்துருச்சு, முதல்ல அதை புரிஞ்சுக்கிற எனக்கா. எப்படி இருந்தாலும் போலீஸ் மோப்பம் பிடிச்சு நம்ம கிட்ட வரத்தான் போகுது. அப்படி அவங்க வரத்துக்கு முன்னாடி பாதுகாப்பா ஏதாவது பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தாராளமா பண்ணுங்க. ஆனா என்ன எதுக்கு எஸ்டேட்டுக்கு போக சொல்றீங்க? நீங்க இருக்கிறது தப்பாயிடு எனக்கா. சட்டுன்னு ஒரு செகண்ட் வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்றன்னு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். அதுக்காக தான் நான் சொல்றேன், நீ எஸ்டேட்ல போய் இருந்தனா நான் இங்க ஏதாவது ஒரு லாயரை பார்த்து முன்ஜாமீன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு அட்லீஸ்ட் விசாரிக்கவாத ஆரம்பிப்பேன். ஒரு அவசியமும் வந்தா ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன் எனக்கா. இல்லங்க, எனக்கு இது சரியா படல. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டது நான் மட்டும் இல்ல, வனிதாவும் சேர்ந்துதான். அவங்கள இப்படி தனியா விட்டுட்டு நான் மட்டும் தப்பிச்சு போறதுங்கிறது எந்த விதத்திலயும் சரியா வராதுங்க. என் மனசாட்சி என்ன குத்தி கொன்னுடும் போல இருக்கு. முட்டாள்தனமா பேசாத எனக்கா. இதுக்காக வனிதாவை உன் கூட கூட்டிட்டு போக முடியுமா என்ன? நீ மட்டும் போனா நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்குவேன். 2 பேரும் ஒரே சமயத்துல காணாம போனீங்கன்னா அன்வான்டா நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. தனியா எஸ்டேட்டுக்கு போய் இருக்கிறதெல்லாம் செட் ஆகுன்னு எனக்கு தோணல. ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, அப்போ நான் வேற ஒன்று சொல்றேன், கேக்குறியா?
என்ன பண்ணணும் சொல்லுங்க. அம்மா, 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 அம்மா எழுந்திருமா. அம்மா கண்ணு தோறமா. அம்மா இப்படியே இருந்தா என்னமா ஆகிறது? எழுந்திருமா. அம்மா, அம்மா, அம்மா எழுந்திருமா. அம்மா அம்மா அழாதம்மா. ஐயோ என் புள்ள நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டானே, அனாதை ஆயிட்டோமே. ஐயோ ஐயோ, நமக்கு இனி யாரு இருக்கா? ஐயோ விமலே, அத்தை என்னால தாங்க முடியல. அத்தை அழாதீங்க அத்தை. இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? அழாதம்மா. அழறதுக்காக கொஞ்சம் தெம்பு வேணாமா? ஏதாச்சும் சாப்பிடுங்க அத்தை. உமா ஏதாவது சாப்பிட கொடுமா. எப்படா எப்படி எனக்கு சோறு இறங்கும்? என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இப்படி தீக்கத்து போய் நிக்கிறேனே. நான் எப்படி இவ்வளவு கரை சேர்த்த போறேன்? எங்களுக்கு இனிமே யாரு இருக்காப்பா? யாரு இருக்கா? ஐயோ. நான் இருக்கேன் அத்தை. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்படியே சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தா போன மாமா திரும்பி வர போறாரு. மனசு ஆற மாட்டேங்குதுப்பா. கொலகார பாவியை இந்த வீட்லயே வச்சுக்கிட்டு இத்தனை நாளா சோறு போட்டிருக்கனே. இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தி இருக்காளேடா. இவளும் அந்த ரேணுகாவும் சேர்ந்துதான் என் பிள்ளைய கொண்டு இருக்காளுங்க. அவசரப்படாதீங்க அத்தை. அவங்க தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கே புரியும். இத பாரு, என் உள் மனசு ஒரு வார்த்தை சொல்லுச்சுன்னா அது சரியா இருக்கும்பா. கொலைகாரி வேற யாருமே இல்ல, இந்த வனிதாவே தான். அந்த சண்டாளி ரேணுகாவும் கூட சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிருக்காளுங்க. அவ இவளுக்கு உதவி பண்ணிருக்காப்பா. அவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என் பிள்ளைய கொண்டு இருக்காளுங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்ல உமா. ஐயோ, உமா. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. அண்ணி பாவம்மா, அழுகிறது கூட தெம்பு இல்லாம இருக்காங்கம்மா. நம்பி மோசம் போகாத உமா. இத பாரு, ஒன்னி லேசுப்பட்டவ இல்ல. முன்னாடிலாம் அவ எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியாதா? திடீர்னு என் மேலையும் உன் மேலையும் எப்படி பாசம் பொங்கிட்டு வந்தது அவளுக்கு. ஊர்ல யாரும் இல்லாம நீயும் நானும் இத்தனை நாளா தனியா தானே இருந்தோம். ஒரு தடவையாவது அவ திரும்பி பார்த்தாளா நம்மள? இல்ல என்ன எதுனாவது கேட்டிருப்பாளா? ஒரு போனாவது பண்ணிருப்பாளா? இப்ப எங்க இருந்து திடீர்னு பாசம் பொங்கிட்டு வந்தது? அதுல இருந்தே தெரியலையா? அதுவ சொல்லி வச்ச மாதிரி என் பிள்ளை ஃபாரினுக்கு போயிட்டான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டா என்னடி அர்த்தம்? சொல்லு, சொல்லுடி, சொல்லு. அம்மா தேவையில்லாம அண்ணி இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடந்திருக்காதும்மா. ஆமாத்த, உமா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி வனிதாவும் உங்க ஃப்ரெண்டும் தான் கொலை பண்ணாங்கன்னு போய் அரெஸ்ட் பண்ணானா, கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டும் போது இவங்க தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. எங்க அத்தைக்கு சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா, அந்த பொண்ணோட கனவுல இவங்க ரெண்டு பேரும் தான் போய் கொலை பண்ணாங்கன்னு சொன்னா மொத்த பேர் சிரிப்பாங்க. அத்தை, கனவெல்லாம் கோர்ட்ல ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. கொலைக்காரங்க யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். இது சத்தியம். அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள நான் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவேன். அது யாரா இருந்தாலும் சரி.
அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க அத்தை. என்னால முடியாதுப்பா. நீங்க யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்களே. நீ ஆதாரத்தை தேடி போறது இல்ல, கொலைகாரிகளை கைது பண்ண போறதும் இல்ல. ஆனா நான் மட்டும் மன்னிக்க மாட்டேன். அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. என் பிள்ளைய கொண்ட கொலைகாரி இந்த வனிதாவே தான். இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இவளை நான் சும்மா விட மாட்டேன். மா ப்ளீஸ்மா, ஏமா தேவையில்லாம இப்படி பேசுற? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னால முடியவே முடியாதுடி, என்னால முடியவே முடியாது. அடியே வனிதா. அம்மா அவங்கள தனியா விடு. ஏமா இப்படிலாம் நடக்குது? உனக்கு எதுக்காக அப்படி ஒரு கனவு வரணும்? உன் கனவுல நடக்கிறதெல்லாம் பலிக்குதுங்கிறத ஆரம்பத்துல சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. ஆனா உன் கனவுல வருதுல சொல்லி வச்ச மாதிரி அப்படியே நடக்குது. அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவுமே நம்ம கையில இல்ல. என் கனவெல்லாம் தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்ல அத்தை. எப்படி அர்த்தம் இல்லாம போகும்? மாப்பிள்ள செத்து போன துக்கத்துக்கு 4 சொட்டு கண்ணீர் விட்டு அழ முடியுதா என்னால? ஐயோ, அபாண்டமா என் பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போடுறாங்களே. கோமதி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றேன்ல. இப்படி புலம்புறதுனால இப்ப என்ன நடந்துட போகுது? இத பாரு, நமக்கு இருக்கிற அதே துக்கம்தான் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும். நம்மளோட துக்கத்தை நாம இப்படி அழுது தீர்த்துக்க முடியும். ஆனா அவங்களோட துக்கத்தை அப்படி திட்டி தானே தீர்த்துக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. அதுக்காக என் பொண்ணு மேல இப்படிதான் அபண்டமா பழிய போடுவாங்களா? என் பொண்ணு என்னங்க பாவம் பண்ணா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்து அவ சந்தோஷமா இருந்திருப்பாளா? எங்கேயாவது 4 இடத்துக்கு வெளியில போயிருப்பாளா? வேலை வேலைன்னு அவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருந்தாரு. திரும்பி வந்த கொஞ்ச நாள் இப்படி 1008 பிரச்சனை. நிம்மதின்னு ஒண்ணு, சந்தோஷம்னு ஒண்ணு என் பொண்ணுக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. அக்காவோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? எவ்வளவு கஷ்டமான நிலைமை. நாமளே இப்படி இடிஞ்சு போயிட்டோம்னா அப்புறம் அக்காக்கு யாருமா ஆறுதல் சொல்றது? ஆனா அந்த அம்மா இப்படி அபாண்டமா பேசுறாங்களே, என் வயிறு பத்திக்கிட்டு ஏறிடுடா. என்ன நெஞ்சல் திறந்தா என் பொண்ணு கொலைகாரின்னு சொல்லுவாங்க. ஒரு கொலைய பண்றவளோட என் பொண்ணு. அத்தை, நிச்சயமா அப்படி எல்லாம் இருக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா துக்கத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுற அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அத்தை. கொஞ்ச நாள் அமைதியா விட்டு பாப்போம். இருந்தாலும் இப்படி ஒரு கனவு உனக்கு வந்திருக்க கூடாதுமா. உங்களுக்கே எப்படி இருக்குன்னா கனவு கண்டு சொன்னவன் நான். எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. இந்த கனவு பலிக்க கூடாதுன்னு எப்படி எல்லாம் வேண்டியிருக்கேன்னு தெரியுமா? எவ்வளவு விரதம் இருந்திருக்கேன்னு தெரியுமா? அண்ணி இப்படி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அத்தை. நம்ம நம்பிக்கை என்னமா பண்ணும்? அத்தனை பேர் எதிரில அந்த அம்மா என் பொண்ணை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல்ல. ஐயோ, இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத கோமதி. தான் வீட்டுக்காரனே கொலை பண்றதுக்கு வனிதாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த அம்மா தான் அறிவு கெட்டத்தனமா பேசுறாங்கன்னா அதை நினைச்சு நீ புலம்புறது அதை விட கேவலமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி யாரும் அவங்க சொல்றத பெருசா எடுத்துக்க போறதே இல்ல. ஏதோ அவங்க ஆதங்கத்துல புலம்புறாங்கன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டு தான் போறாங்க. நீ மனசை தேத்திக்குமா. காயத்ரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏன் ரேணுகாவும் சுரேஷும் அவ்வளோ சீக்கிரமா அங்கேருந்து கிளம்பி போனாங்க? நான் ஏன் கேட்குறேன்னா, அந்த அம்மா தான் பிள்ளையோட சாவுக்கு காரணம் ரேணுகாவும் தான் சொல்லி கத்தி புலம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப நான் ரேணுகாவோட முகத்தை பார்த்தேன். அவ முகத்துல ஏதோ ஒரு பயம்,
ஒரு படபடப்பு. அது அது எப்படி என்னன்றது எனக்கு சொல்ல தெரியல. அது மட்டும் இல்ல காயத்ரி, சுரேஷ் ரேணுகாவை அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டு கிளம்பி போனோம். நீங்க பேசுறது எனக்கு புரியல. ரேணுகாவை சந்தேகப்படுறீங்களா? கடவுளே. சச்சா, சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. ஆனா அவ்வளோ சீக்கிரமா ரேணுகாவும் சுரேஷும் கிளம்பி போனது என் மனசுல ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்க. நீ வேணா ஒண்ணு பண்ண, ரேணுகாட்ட வேணா நீ கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாரு. டேய், என்னடா பேசுற? அந்த மாதம் ஏதோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அதை கேட்டுட்டு நீ இப்படி உளறிட்டு இருக்க? இல்லப்பா, வனிதா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்ற நம்பிக்கை எனக்கும் இல்ல. ஆனா இன்னி வரைக்கும் காயத்ரி கண்ட கனவு எதுவும் பழிக்காமலும் போனதில்ல. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பும் இருக்குல்ல. அப்படி இருந்துச்சுன்னா இந்த விஷயம் முன்னாடியே ரேணுகாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பே இல்லைங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. ரேணுகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த கனவு வந்தப்போ ரேணுகா கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, ஜாக்கிரதையா இரு, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு எடுத்து சொல்லி அனுப்பி வச்சேங்க. அவ்வளவு மோசமான பொண்ணு இல்லைங்க. ஐயோ காயத்ரி, நான் ஒன்றும் அந்த மாதிரியும் சொல்லல, ரேணுகாவையும் சந்தேகப்படல. ஜஸ்ட் ஃபார் ஆர் இன்ஃபர்மேஷன், நீ சும்மா ரேணுகாட்ட ஒரு பேச்சு கொடுத்து பாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வனிதாக்கும் மாமாக்கும் இவ்வளவு நாள் டேர்ம் சரியில்லாம இருந்தது. அது மட்டும் இல்ல காயத்ரி, இவ்வளோ நாளா வனிதாவும் ரேணுகாவும் எலியும் புடையுமா இருந்தவங்க இப்ப சடனா அவ்வளோ க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அவளுக்கு மாமாவோட சாவுக்கு உண்டான காரணம் தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்குன்னு நான் திரும்பியும் சந்தேகப்படுறேன்னு நினைக்காத. நீ எதுக்கும் ரேணுகாட்ட ஒரு பேச்சு கொடுத்து பாரு. நான் திரும்பவும் சொல்றேன் காயத்ரி, நான் ரேணுகாவை சந்தேகப்படல. நீ எதுக்கும் அவள்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்து பாரு.